வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சொரக்காய் வச்சு எள்ளு வேர்க்கடலை இது ரெண்டும் பொடி பண்ணி போட்டு ஒரு கிரேவி தான். கிரேவின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு கூட்டு மாதிரி இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சொரக்காயில் வேர்க்கடலை வச்சு பண்ணுவாங்க. இது கூட எள்ளு சேர்த்துக்குவாங்க, சமைப்பாங்க. எள்ளு சேர்த்து பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் என்ன பண்ணேன்னா, சின்ன சின்னதாக சொரக்காயை தோல் சீவிட்டு நறுக்கி வச்சுட்டேன். இதே மாதிரி சொரக்காய் மொத்தத்தையும் நான் ஒரு சொரக்காய் எடுத்திருந்தேன். அது ஃபுல்லாமே எனக்கு சரியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நறுக்கி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாலாம் தேவைப்படுறவங்க போட்டுக்கோங்க. நான் போடலை. இதுக்கு மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு இவ்வளோ தான் ஊற்றி தண்ணி கொஞ்சம் திட்டமாக ஊற்றி நம்ம நல்லா ஒரு வேக வச்சிடலாம். தக்காளி நிறையெல்லாம் தேவைப்படாது. தக்காளி வெங்காயமும் சும்மா ஒன்று போடணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. திட்டமாக உப்பு போட்டுக்கோங்க. இதுலேயே தண்ணியும் வரும். அதனால் ஒரு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி இல்லாமல், அதிகமாகவும் இல்லாமல், குறைவாகவும் இல்லாமல் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு குக்கரை மூடி நம்ம ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா பஞ்சு மாதிரி வெந்து வந்துடும். சொரக்காய் சீக்கிரம் வெந்துடும். நீர்க்காய் தானே, ரொம்ப நல்லதுங்க இந்த சர்க்கரை நோயாளிக்கெலாம். இதில் எள்ளு வேர்க்கடலெல்லாம் போடுறது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. இது தோசையில் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். ரசம் சாதமும் இதனோட காம்பினேஷனும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நார்மலாக டிஃபனில் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எள்ளோட டேஸ்ட்டும் வேர்க்கடலை இந்த சுரக்காயோட அந்த காம்பினேஷன் வேறு லெவலாக உங்களுக்கு சூப்பராக கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது 4 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி கடாயில் நம்ம எள்ளை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளை வறுத்து எடுத்து ஆல்ரெடி நான் வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கேன். வறுக்கலைன்னா நீங்களும் வறுத்துட்டு தோல் எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கோங்க. நான் இந்த எள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எப்படி வெந்திருக்கு பாருங்கள். வெள்ளை எள்ளு தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா கருப்பு எள்ளு இதுக்கு தேவைப்படாது. வெள்ளை எள்ளு இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இல்லாதவங்க வெறும் வேர்க்கடலை மட்டும் கூட போட்டு செய்யலாம். ரொம்ப வேர்க்கடலை போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி எள்ளு இல்லைன்னா வேர்க்கடலை இது ரெண்டும் சேர்ந்து போடணும். தனியாக எள்ளு மட்டும் போட்டால் நல்லா இருக்காது. தனியாக வேர்க்கடலை போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, அதை வறுத்து வச்சுக்கிட்டோமா. எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டாச்சு தாளிப்புக்கு. அப்படியே கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வேக வச்சு இறக்கி வச்சுருக்கிற சுரக்காயை சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். மொத்தமாக எல்லாத்தையும் அறுத்தமாக போட்டு குக்கரில் ஒரு மூடி போட்டு ஒரு விசில் வந்தோடனே அப்படியே இறக்கிட்டு இந்த பொடியை போட்டு இறக்கணும்னா வேறு லெவலாக இருக்கும். இதில் இருக்கிற அந்த எள்ளோட வாசனை உண்மைக்குமே திரும்ப திரும்ப சாப்பிட்ணுன்னு தான் சொல்லுமே தவிர அந்த மாதிரி இருக்கும். இப்போது கருவேப்பிலை போட்டோன்னே இந்த சுரக்காயை வேக வச்சதை எடுத்து கொட்டிடலாம். நல்லா மசிச்சு கொஞ்சம் கரண்டியால் ஒன்றும் பாதியமாக மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ எள்ளும் வேர்க்கடலையும் பொடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வேணுன்னா கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா. எனக்கு போதும், அதனால் கொஞ்சமாக தான் நான் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, நல்லா 1.5 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன். இப்போது நல்லா சுண்டி வந்துடுச்சு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது பொடிச்சு வச்சுருக்கிற பவுடரை தூவிடலாம். குறப்பாக இருக்கணும், ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இதை நல்லா தூவிட்டு கலந்து விட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். உண்மைக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். சான்ஸே இல்லை, அப்படி தான் சொல்லணும். அவ்வளோ நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போட்டு நம்ம கலந்து விட்டு இறக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இனி ரெகுலராகவே வீடியோஸ் கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்கும். லைவ் போடும்போது நான் இன்டிமேட் பண்ணுறேன். அந்த லைவையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாங்கள் கேட்ரிங் ஆர்டர்ஸும் எடுத்துக்கிட்டே இருக்கோம். கேட்ரிங் ஆர்டர் சொன்னால் முன்னே ப்ரீ புக்கிங் ஒரு 10 பேருக்கு வேணும்னா கூட நான் வீட்டிலேருந்து குக் பண்ணி கொடுப்பேன். அந்த மாதிரி பெரிய கல்யாணம் வரைக்குமே நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனோட வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இதில் 1 by 1 ஷேர் பண்ணுறேன். சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.